ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் எண்ணெய் எதுவுமே வந்து தேவையில்லை. நம்ம மஸ்கோத் அல்வா தான் வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரை கப்பு அளவுக்கு மைதா வந்து எடுத்துக்கிறேன். அதே இதில் அரை கப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கிறேன். நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே. இப்போ பாருங்கள், அரை கப்பு மைதா, அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதே கப்பில் நம்ம 3 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்கணும். தேங்காய் பாருங்கள், நான் வந்து ஒரு முழு பெரிய தேங்காவை நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதில் 3 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நான் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்துக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக 3 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்கோம். 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். இந்த அளவுகள் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ரெடி பண்ணி. இப்போ சுகர் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ 1 கப்பு அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 1 கப்பு சுகர் வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு நமக்கு ப்ரௌன் கலரில் வரணும், நல்லா தேன் கலரில். அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சுகரை. சுகர் நல்லா தேன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் காட்டுற பாருங்கள். இப்போ மெல்ட் ஆகிடுச்சி, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் நல்லா நமக்கு. அப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபுல்லாக நான் மெல்ட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகணும், நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு அல்வாவில் வந்துட்டு கலர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சமாக கலர் மாறி இருக்கு. நல்லா வந்து கலர் மாறினதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கலர் வரணும். அப்போ தான் நமக்கு அல்வாவில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க தேவையில்லை. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு கலரு. இந்த மாதிரி வந்து கலர் மாறணும். இப்போ தான் அல்வாவோட கலர் வந்துட்டு நமக்கு சூப்பராக கிடைக்கும். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப வந்து ஆரோக்கியமாக பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணியும் பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அப்புறம் நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடும் எல்லாமே. இப்போ நம்ம 3 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பில் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ 2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சேர்த்தாச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இன்னும் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. மொத்தத்தில் அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 கப்பு அளவுக்கு தண்ணி, 3 கப்பு வந்து சர்க்கரை, 3 கப்பு தேங்காய் பால். பாருங்கள், இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம். நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நல்லா வந்து தேங்காய் பாலை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதோடையே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ சேர்த்தாச்சு. மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம கைவிடாமல் வந்து இதை கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே நமக்கு தண்ணியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கலக்க தான் வந்துட்டு நமக்கு நல்லா வந்துட்டு கெட்டிப்பட்டு வரும் சூப்பராக. இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த நல்லா வந்துட்டு சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடும். நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக கிடைக்கும். இந்த அல்வா வந்து மொத்தமாக ரெடி ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 1.5 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நான் கூட நினச்சேன், ஐயோ இவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி இருக்குமா இந்த அல்வா சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டுன்னா நம்ம 1.5 மணி நேரம், நான் 1.5 நாள் ஆனாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணலாம். அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. இப்போ ஏலக்காய் வந்துட்டு நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்துட்டு சுகர் சேர்த்து இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கிறேன் பவுட்ராக. இப்போ ஏலக்காவை சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு நல்ல திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திக்காகி வரும். இப்போ ஓரளவுக்கு திக்காகிடுச்சு பாருங்கள். நம்ம கைவிடாமல் நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும்.
இப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், கஞ்சி மாதிரி சூப்பராக. நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாமே நல்லா வந்து வெந்து வரணும். நமக்கு நல்லா வந்து வெந்து நம்ம இது பேனில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான அல்வா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இதே மாதிரி நம்ம கைவிடாமல் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முன்னை விடவே இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். நமக்கு நல்லா வந்து கிளாஸி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஒரு ஸ்டேஜாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. கலர் வந்து இப்போ எப்படி இருக்குது, இது நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல். பாருங்கள், இப்போ கஞ்சி மாதிரி இருக்கும் நமக்கு. நல்ல ஒரு திக்கான கஞ்சி பதத்துக்கு இருக்கும். நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து செட் ஆகிடுச்சின்னா அல்வா வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் அதில் அழகாக. இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக வந்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், முதல் விட இப்போ இன்னுமே நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் அல்வா நமக்கு. நம்ம பிளேட் வந்து நல்லா நெய் தடவி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்துட்டு அல்வா ரெடியானதும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். முன்னைக்கு இப்போ கலர் நல்லா டார்க் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா டார்க் ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாகவே வச்சு தான் குக் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் நமக்கு. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வந்து குக் ஆகும். ஃப்ளேம் மட்டும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். அல்வா ஆல்மோஸ்ட் ஒரு 70% ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து திக்காக இருக்கும். நம்ம நல்லா கலந்துவிட இன்னுமே நல்லா வந்து திக்காகும். நமக்கு நல்லா வந்துட்டு இதில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துட்டோன்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இனிமேல் நல்லா நமக்கு திக்காகி வரணும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். இன்னும் நம்ம நல்லா வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜாக நமக்கு வந்துட்டு கெட்டி ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து விட்டோன்னா நல்லா அந்த அல்வா பதம் நமக்கு தெரியுது பாருங்கள். நம்ம திருநெல்வேலி அல்வாலாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு திருநெல்வேலி அல்வா ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம்னா இப்பயே கூட நம்ம இறக்கிட்டோன்னா நம்ம அப்படியே அள்ளி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அல்வா. ஆனால் நம்ம இன்னுமே நல்லா திக்கான பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 20 நிமிஷமாக நான் வந்து கிண்டிகிட்டு இருக்கேன். இன்னுமே நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் அல்வா. சூப்பராக அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம நெய் தடவை பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஈஸியாகவே டீமோல்ட் ஆகி வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு நான் கன்சிஸ்டன்சிலே எடுத்திருக்கேன். உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா பதத்தில் வேணுன்னா நீங்கள் முதல்லையே வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் அல்வா. நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அல்வானா இதுதான் வந்து பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஆறி செட் ஆகிடுச்சு நமக்கு அல்வா. எடுத்து பார்க்குறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அல்வா. நமக்கு 1.5 hours ஆச்சு வந்து எனக்கு மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த 1.5 hours வந்து ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு நமக்கு அல்வா. இந்த மாதிரி டேஸ்ட்டான அல்வா சாப்பிட்றதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. அந்தளவுக்கு பக்காவான ரெசிபி. இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக தான் வந்துச்சு நமக்கு கட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்துட்டு இதில் முந்திரி திராட்சை எதுவுமே வந்து சேர்க்கல. தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் சர்க்கரை, அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு டைம் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு செலவாகும்.
மற்றபடி அந்த அளவுக்கு செலவே கிடையாது. ஆனால் பர்ஃபெக்டான அல்வா, செம்ம டேஸ்டியான அல்வா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்ட்லேயும் இருந்துச்சு. நமக்கு செலவும் கம்மி, குவான்டிட்டியும் நமக்கு வந்து நிறைய வந்து கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு அல்வா வந்து கிடச்சிது. நான் சின்ன கப்பு தான் எடுத்திருந்தேன். அதுக்கே வந்துட்டு இந்த அளவுக்கு அல்வா வந்து கிடச்சிருந்தது. ஒரே ஒரு பெரிய தேங்காய் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம அல்வா எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. மேலே டெக்கரேஷனுக்காக முந்திரி ஒன்று வச்சாச்சு. சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.